எல்லாருக்கும் என்னோட ஆத்ம வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆங்கியோசிஸ் அப்படிங்கிற நோய் தாக்கத்தை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துருக்கேன். தயவுசெய்து அது முழுமையாக பாருங்கள். இந்த நோயினால் ஏற்கனவே நீங்கள் பாதிப்படைஞ்சிருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெரிய நம்பிக்கை தர ஒரு காணொலியாக இருக்கும். இன்னும் சிலர் அவங்களோட உறவினர்களோ நண்பர்களுக்கோ இது சார்ந்த அறிவை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை அவங்களுக்கு காமிங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சொந்த அறிவு வளர்ச்சிக்கும் இந்த காலனி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு பெரிய விழிப்புணர்வை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய குணப்படுத்த முடியாத நோய்கள் இன்னுமே நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அது ரொம்ப தீவிரமான நோய் வகைகளில் இதுவும் ஒன்று. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடல் தாக்கு நோய் அப்படிங்கிற ஒரு டிசார்டருக்குள்ளே தான் இந்த நோய் வரும். தன்னுடல் தாக்கு நோய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற நோய்கள்லாம் அதுக்குள்ளே தான் வரும். அந்த வகையில் இதுவும் ஒரு தீவிரமான ஒரு நோய். இது எதை மாதிரி நம்ம உடம்புல வெளிப்படும், எப்படி இது ஆரம்பமாகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் மாதிரி தான். கேன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகங்களில் அபரிவிதமான செல்கள் வளர்ச்சியை காமிக்கும். தேவையற்ற செல் வளர்ச்சி, திசு வளர்ச்சி ஏற்படும், இல்லைன்னா சிதைவு, அழிவு ஏற்பட்டு இருக்கும். கேன்சர் பெரும்பாலும் இப்படி தான் உடலுக்குள்ளே வெளிப்படும். இந்த ஆட்டோமியூன் டிசார்டர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடல் தாக்கு நோய் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இது தனியாக கேன்சர் செல்ஸ் அது மாதிரிலாம் உருவாகாது. நம்மளோட சொந்த இம்யூன் சிஸ்டமே, நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை செய்யும். ஒரு குழப்ப நிலை, உடலுக்குள் ஏற்படுற ஒரு குழப்ப நிலை தான். இது என்ன பண்ணுனாக்கா நம்மளோட ஹெல்த்தி செல்ஸ், ஆரோக்கியமான செல்களையே ஒரு அந்நிய செல்களாக, ஏதோ வெளியிலேருந்து தொற்று வியாதி வந்தால் நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணணும் அது மாதிரி நினச்சி நம்மளோட ஆரோக்கியமான செல்களை அழிச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒன்ஸ் உடம்புல உருவாயிடுச்சுனாக்கா அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு வாட்டி இது மாதிரி கன்ஃபியூஷனில் உடம்புல செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இருக்கிற மெடிக்கல் டேர்மும் அதுதான். இது திரும்ப ரிவர்ஸ் ஆகாது. இதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எலும்பு மண்டலத்தில் மொத்தமாக பாதிக்கும். உங்களால் எந்த இயக்கமும், எல்லா இயக்கமே தடைபடும். எந்த இயக்கத்துலையும் உங்களால் ஈடுபட முடியாது. உடல் இயக்கம் எல்லாமே மொத்தமாக தடைபடும். உங்கள் இடுப்பிணைவு, அப்புறம் கால் மூட்டுகள், முதுகெலும்பு தண்டு ஃபுல்லாகவே கழுத்தெலும்பு வரைக்கும். இது மேலோட்டமாக நமக்கு தெரிகிறது இதுதான். அதை தவிர்த்து இது இம்யூன் சிஸ்டம், நம்ம ரத்தம் ஃபுல்லாகவுமே வேலை செய்கிறது தான் நோய் எதிர்ப்பு சக்தின்றது. இப்போ நம்ம ரத்தம் எங்கெல்லாம் பாயுதோ அது எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்பு இருக்கும். நம்ம உடம்புல ரத்தம் பாயாத இடம்னு எதுவும் கிடையாது. ஸோ இதோட பாதிப்புக்கு ஆட்படாத உறுப்புகள்னு நம்ம உடம்புல எதுவும் இருக்காது. எல்லா உறுப்புமே பாதிப்புக்குள்ளாகும். நம்மளோட சிறுநீரகம், இதயம், கல்லீரல், இது எல்லா உறுப்புமே பாதிப்புக்கு ஆளாகும். இதனோட வலி உடலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த விளக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வேலை தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உடலுக்குள்ள நம்ம தசையை பிச்சுக்கிட்டு, எலும்பு தொலைச்சிக்கிட்டு, ஒரு 100 ஊசி ஒரே நேரத்தில் வெளியே பொத்துக்கிட்டு எப்படி வந்தால், உடலிருந்து வெளியே ஒரு 100 ஊசியை பொத்துக்கிட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும் வலி, அது மாதிரி வலியை இது கொடுக்கணும். தாங்கவே முடியாது, ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்கும், அந்தளவுக்கு இது வலியை கொடுக்கும். உங்களோட மன வலிமையை மொத்தமாக இது உடைச்சிடும். அந்த வலியை உணர்ந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அது மாதிரி வலியும் வேதனையும் தான் நான் உள்வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த உடல்நிலை வந்து இப்படியே தான் நீடிக்கும், இதுக்கு வேறு தீர்வு இல்லை அப்படின்னு நான் எதிர்மறையாக பேசுறதுக்காக இந்த காணொலியை பதிவிட்டேன். இதிலிருந்து வெளியே வர முடியும். நடமாடும் ஒரு சாத்தியக்கூறான் நான் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறேன். ஆமாம், நான் இதுலேருந்து வெளியே வந்தது மட்டும் கிடையாது, நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிற வாழ்க்கை முறையும் நெறிமுறைகளும் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் உடலில் ஏதாவது பாதிப்பு வெளிப்படுது, நீங்கள் உடல் உபாதையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அது ஒரு ஓவர் நைட்டில் உருவாகிறது கிடையாது. அது சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே உங்கள் உடம்புல வந்து உருவாகிட்டே இருந்திருக்கும். அதுக்கான வாழ்க்கை முறையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்கள் உடலில் அது வெளிப்படும். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பு வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு வெளிப்படுத்தாத முடிஞ்ச அளவுக்கு தாங்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் உடல் உபாதையாக உங்களுக்கு வெளிப்பட்டுரும். அது ஒருத்தரோட மரபணுவோட கேரி பண்ணிட்டு வர அந்த திறனை பொறுத்து தான் நோய் வெளிப்படுற விதம். நோய் உருவாகிறதுக்கு கிட்டப்பட்ட நம்ம நோய் உருவாகிறதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை தான் காரணம். அது எல்லாருக்குமே பொதுவான காரணம் தான். ஆனால் வெளிப்படுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படாது. சில பேருக்கு மூளை பாதிப்பு ஆகலாம், சில பேருக்கு இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, சில பேருக்கு ரத்த மண்டலம்
எலும்பு மண்டலம், தசையழிவு, உள்ளுறுப்புகளில் நிறைய சேதமாகிறது, கேன்சர் ரியாக்ட், இப்படி நிறைய மாதிரி வேறு மாதிரியான பிரச்சனைகளாக வெளிப்படும். மலச்சிக்கல் வர்றது, பைல்ஸ் ப்ராப்ளம், இது மாதிரி அவங்கவுங்களோட மரபணுவை பொறுத்து வெளிப்படும் விதம் வேறு. ஆனால் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட வாழ்க்கை முறை தான். நம்மளோட வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னலாம் கிளைப்பிரிவாக உள்ளே இருந்து இதெல்லாம் செயல்படுது அப்படின்னா, முதல்ல நம்மளோட மன அழுத்தம், பிறகு நம்மளோட உணவு முறை, கழிவு தேக்கம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலில் பிரச்சனையாக மாறுறது. இது தவிர்த்து இன்னும் சின்ன சின்ன காரணங்கள்லாம், பட் பெரிய மேஜரான காரணம் இதுதான், நம்மளோட மன அழுத்தம், உணவு பழக்க வழக்கம், பிறகு நம்மளோட கழிவு தேக்கம். இது தவிர்த்து தீய பழக்கம் ஏதாவது இருக்குன்னா அது கண்டிப்பாக மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மாறும். உங்களோட ரத்த அழுத்தம், உங்களோட ரத்த சர்க்கரை அளவு, இதெல்லாமே சேர்ந்து தான் உங்கள் உடல் உறுப்பை மொத்தமாக பாதிப்படையுது. அப்படி எனக்கு என்னோட மரபு திறனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வெளிப்பட்ட நோயோட வடிவம் இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆங்கிலோசிஸ். இதை என்ன பண்ணுன்னாக்கா, உங்களோட உடல் முழுதிலும் அந்த மூட்டு இணைவுகள் எல்லா இடத்துலையும் வீக்கங்களை உருவாக்கும். அங்கே இருக்கிற திரவ நிலை எல்லாத்தையுமே வற்ற செய்து ட்ரை ஆகிடும். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு மாதிரி ஹார்ட்னஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ கடினநிலை ஃபார்ம் ஆகும், எலும்புகள் கடினநிலை உருவாகும். அது வீக்கங்கள் அதிகமாகி எல்லா எலும்பு இணைப்புகளும் ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு வளைவுத்தன்மையை சுத்தமாக எழுந்துருவீங்க. வளைவுத்தன்மை இல்லாமல் நம்மளால் எந்த இயக்கமும் பண்ண முடியாது, உடலை எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் விரல்களை கூட உங்களால் அசைக்க முடியாது. வளைவுத்தன்மை அவ்வளோ முக்கியம். மொத்தமாக உங்களை முடக்கி போட்டுரும். அப்படிதான் நான் முடக்கி போட்டுது. பிறந்து படுக்க முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது. ஏதாவது கூப்பிட்டாங்க, ஏதாவது பார்க்கணும், திரும்பி பார்க்கணுன்னா கூட இப்படி திரும்பி பார்க்க முடியாது. இப்படி உடம்போடு சேர்த்து இப்படி தான் திரும்ப முடியும். அப்படிதான் நான் இருந்தேன். என்னோட எல்லா அசைகளுமே அப்படிதான் இருந்தது. இதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு நான் எல்லா மருத்துவ முறைகளையும் நான் போய் அணுகுனேன். முதல்ல அலோபதி போனேன். பெரும்பாலும் அலோபதிக்கு சின்ன வயசுலேருந்து நான் எந்த நோய்க்காகவும் போனதில்லை. பெரும்பாலும் நோயே வந்ததில்லை. ஆரோக்கியமாக தான் வச்சுட்டு இருந்தேன். ஐடி பேஸ்ட் ஜாப் அப்படி போனேன். ஸோ முறையாக கழிவு, நம்ம உடம்பு சரியான சமிகைகளை வெளியிடுங்க. சிறுநீர் கழிச்சிட்டு வா, தாகம் எடுக்கும், தண்ணி குடி, அப்படின்னு எல்லா சமயங்களும் நம்ம உடம்பு சொல்லுவோம். அதை மதிக்காமல் அப்படியே நம்ம உட்காந்துருப்போம் வேலை பிஸியில். அது முதல் காரணம் எனக்கு. யூரின் வரப்போ எழுந்து போகாமல் இருக்கிறது, இந்த ஃபைலை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு தள்ளி போடுறது, அது உள்ளுக்குள்ளே இருந்து ரத்தத்தில் ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகும். கழிவு கலக்க ஆரம்பிக்கும். தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்காமல் இருக்கிறது, அப்படியே குடிச்சிக்கலாம் அப்படியே வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது, பசிக்கும் போது சாப்பிடாமல் அந்த பசி அடங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது ஜங்க் ஃபுட் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் பெரிய பெரிய காரணங்க. நம்ம உடம்பு, நம்மளோட ரத்த மண்டலம் சுத்தமாக கெட்டு போயிடும். ஜீரண சக்தி இருக்கும்போது பசிக்கான உணவு வரும்போது ஜீரணசக்தி நல்லா இருக்கும் உடம்புல, அப்போ சாப்பிட்றணும், நல்ல உணவாக சாப்பிட்ணும். உங்களுக்கு எப்போது வேறு ஏதாவது ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணுதுனாக்கா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. எப்போயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அது மாதிரி எடுத்துக்கலாம். தினம் நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நிறைய பேர் நிறைய காணொலிகளை பதிவிட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதே தான் நான் பண்ணது. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுனா 3 வேளை உணவோட நிறுத்துறது இல்லை. காலையில் ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது. நான் பெரும்பாலும் டீ காஃபி குடிக்க மாட்டேன், பட் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துப்பேன். ஸ்வீட் கிரேவிங், ஸ்வீட்டோட அடிக்ஷன். நான் தனியாக வாங்கி சாப்பிடுவேன். நான் மற்றபடி நான்வெஜ், ஏதாவது நான்வெஜ் வீட்டில் செய்தால் தான் ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். வெளியே எங்கேயாவது போயிட்டு கிரில் சிக்கன் சாப்பிட்றது, பீஸா, பர்கர், அது மாதிரி விஷயங்கள் ஐடி ஜாபில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எதாவது போய் ட்ரை பண்ணுறது, டெய்லியுமே ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இப்படி அந்த செரிமானத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. உடம்போட எனர்ஜி அதில் செலவாகிட்டே இருக்கும். கழிவு நீக்கிறதுக்கு அதுக்கான ஒரு கேப்பே கொடுக்குறதில்ல, இடைவெளியை கொடுக்குறதில்ல. தொடர்ந்து குப்பையாக போட்டுக்கிட்டே இருக்கும். அது க்ளீன் பண்ணுற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த இடம் க்ளீனாகவே இருக்கிறது இல்லை. க்ளீன் ஆகுதுன்னு அதை முயற்சி பண்ணும்போது மேலே நம்ம டம்ப் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ ரத்தம் ஃபுல்லாக அழுக்காக தான் செய்யும், ரத்தம் ஃபுல்லாக கெட்டு போக தான் செய்யும். அது அவங்களோட மரபணுவோட திறனுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு நோயாக வெளிப்படும். அப்படி எனக்கு வெளிப்பட்டது தான் இது நானே எனக்கு வர வச்சுக்கிட்டு தான். அதான் உண்மை, நம்ம அதை ஒத்துக்கணும். இது பெருசாக கடவுளோட சாபம், நம்ம யாருக்கு என்ன பாவமோ நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. முதல்ல நம்மளை உணரணும், நம்ம என்ன தவறு செய்யணும் கவனிக்கணும், அது முதல்ல ஏற்றுக்கணும். அப்போ தான் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிப்போம். அப்படி நான் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அது வரைக்குமே நான் அழுது புரண்டுட்டு தான் இருந்தேன். ஸோ மருத்துவ முறைகளை பார்த்த வரைக்கும் இதுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், பெயின் கில்லர்ஸ்,
அப்புறம் ரொம்ப அக்ரிவேட்டான ஸ்டேஜ் போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஒன்று போன் ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜில். ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், முதுகெலும்பில் ஆப்ரேட் பண்ணணும். ஸ்கோலியாசிஸ் மாதிரி நான் உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன். ஸ்கோலியாசிஸ் மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டு இப்படி எஸ்கவ் மாதிரி இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக முதுகெலும்பு எல்லா இடத்துலையுமே எலும்பு எல்லா இடத்துலையுமே வீக்கங்கள் அதிகமாகிடுச்சு. வலி பொறுக்க முடியாது. தினம் தினம் அந்த உயிர் பழைக்கிறது எப்படி சொல்கிறது, நம்ம இறந்துடலான்னு தோணும், ஆனால் இறக்க மாட்டோம். உயிரோடு இருந்ததை அனுபவிச்சுட்டே இருப்போம். ரொம்ப கொடுமையான நிலை அது. நம்மளாம் ஆசைப்பட்டாலும் இறக்க முடியாது, வாழணும்னு நினச்சாலும் வாழ முடியாது. அது மாதிரியான நிலை தான் அது. அதுதான் நான் அனுபவித்தேன். ஸோ இது மாதிரி நிலையில் இருக்கும்போது வீட்லேயே இருக்கிறனே, முடங்கி போயிருக்கிறனே, எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சமாதிரி எழுந்து நடமாடணும்ல அப்படின்ட்டு. வலி அனுபவிக்கலாம் தெரியும், பட் அவங்க ஏதோ நல்லது தான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸும் தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் உடம்பு ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் கில்லர்ஸ் போட்டால் தான் அந்த மூமெண்ட்டே நம்மளால் வச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் உட்காரவும் முடியாது, எழுந்துக்க முடியாது. அப்படியே சம மாதிரி படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். படுக்கும்போது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான ஒரு கண்டிஷன் அது. என் மனைவி என்கிட்ட சொந்தமாக ஒரு 2 வீலர் இல்லாதப்போ கூட என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்த முடியல அப்படின்ற மனநிலை எனக்கு இன்னுமே அதிகமாச்சு. ஸோ அவங்க வந்து ஏதோ என் மனசு கொஞ்சம் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடந்ததுங்க. அதுதான் என்னை மொத்தமாக திருப்பி போட்டுது. இந்த நோயிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன்ற நம்பிக்கை அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அது பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்து, ஏற்கனவே நெகட்டிவான விஷயம் தான் என் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி இன்னும் அதுக்கு வந்து ஒரு எரிபொருளாக இன்னொரு நெகட்டிவான விஷயம் நடந்து, அந்த இன்சிடெண்ட்டில் தான் எனக்கு அந்த அறிவு கிடச்சிது. நான் இப்படியே முடங்கி ஒடுங்கி கிடக்கிறத பார்த்து என் மனைவி ரொம்ப ரொம்ப அவங்க மனசு விட்டுட்டாங்க. ஒரு நாளும் என்னை வந்து மூச்சு இருக்கா இல்லையான்னு நான் படுத்துட்டு இருக்கும்போது வந்து என் மூக்காண்டு வரல வச்சு செக் பண்ணுவேன், ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்ப்பேன். எனக்கு தெரியாது, எழுந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லப்போ தான் தெரியும். ஏன்னா எனக்கு தூக்கம் வராதுங்க, அது தூக்கம்னு சொல்ல முடியாது. வலியில் ஒரு மயக்க நிலைக்கு போயிடும். அதீத வலி போகும்போது மயங்கிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாமல் அது மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவேன் நான். அதுதான் எனக்கு தூக்கம். அந்த மயக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் எழுந்துக்கிறேன்னா இதை எழுந்துக்க மாட்டேனான்னு தெரியாது. அப்படிப்பட்ட வலியாக இருக்கும் அது. உடல் முழுவதுமே மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். ஏன்னா நுரையீரலேருந்து சிறுநீரகம், இதயம் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கும் உள் வீக்கங்களால். ஸோ நான் இப்படியே இருக்கிறேனே, ஒரு நாள் எங்கேயாச்சும் சும்மா வெளியே கூப்பிட்டு போகலாம். நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு தேட்டர் ஒன்று, திரையரங்கம் ஒன்று இருந்தது. ஏதோ படம் பார்க்கலாம் வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, மைண்டு கொஞ்சம் மாறுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவள் தோளில் சாஞ்சிக்கிட்டு, பக்கத்தில் தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டேன். தங்கி அவள் தோலை பிடிச்சி நடந்து போயிட்டேன். போய் படம் பார்க்க உட்காந்துட்டு படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு படம் ரொம்ப போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு குடிகார நபர் உள்ளே வர தேட்டர் உள்ள, எனக்கு பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்குது. இந்த பக்கம் என் மனைவி, அதுக்கப்புறம் படம் பார்க்க வந்தது சில குடும்ப ஃபேமிலியெலாம் உட்காந்துருந்தாங்க. இந்த குடிகார நம்பர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் அசிங்கமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னோ வார்த்தைங்க பேசுகிறாரு, யாரோ திட்டுறாரு, அடிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அவர் ஏதோ வேறு உலகத்தில் இருக்கார். அது நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. எல்லாருக்கும் அது டிஸ்டர்பாக தான் இருந்தது. பட் என் பக்கத்துலேயே இருந்ததால் எனக்கு ரொம்ப அதுதான் இருந்தது. ஏற்கனவே நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பாதிப்பில் வேறு இருந்தேன். என்னடா இது, ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இப்படி வந்தால் புதுசாக வேறு ஏதோ நமக்கு வந்து அது இன்னும் அக்ரிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன். என் மனைவி ஐயோ இவர் தெரியாமல் நம்ம கூப்பிட்டு வந்துட்டோமோன்னு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. வீட்லேயே ஒரு இருந்துக்கலாமா அப்படின்ட்டு. அவங்க பாவம் ஏதோ என் மனநிலை மாறட்டும்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. இது மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல இல்லையா. புலம்பிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. நான் அங்கேருந்த செக்யூரிட்டி ஒருத்தர் வந்தார் தேட்டரில். நான் இருக்கிறது இங்கே செங்கல்பட்டு தான், கொஞ்சம் ரூரல் ஏரியா தான். அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டிகிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி டிஸ்டர்பாக இருங்க, அவர் வெளியே அனுப்புங்க, குடிச்சிட்டு வேறு வந்துருக்காரு, எப்படி உள்ள அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்போ கேட்டுட்டு நான் உள்ள பொறுமையாக அப்படியே சேரை பிடிச்சி தாங்கி வந்து திரும்ப என் பிளேஸில் உட்காந்துட்டேன். அப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்து அவர்கிட்ட சொன்னார், ஏதோ சொன்னிருக்காரு காதில் சொல்லிட்டு வெளியே போங்கன்னு சொன்னாரா இல்லை சத்தம் போடாமல் இருக்குன்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் சொல்லிட்டு அவர் போனோடனே இவர் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன ஆம்பளையா, நேராக சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எதுக்கு பிரச்சனை, போய் அதுக்கான ஆளுங்கிட்ட சொன்னால் அவங்க பார்த்துக்க போகிறேன்னா அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன். ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு சண்டையாக மாதிரி என்கிட்ட வந்துச்சு. எந்த சூழல் உருவாகக்கூடாதுன்னு வச்சுன்னா அந்த சூழல் உருவாயிடுச்சு. ஏன்னா என்னை நான் தனியாக நின்னாலே என்னை பார்த்துக்க முடியாத சூழல் இருந்தது. இதில் ஒரு சண்டையில் போய் என் இன்வால்வ் எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. என்னோட சொந்த மூமெண்ட்டே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காலை இப்படி வச்சா வலிக்குமா, அப்படி வச்சா வலிக்குமான்னு பார்த்து தான் நடப்பேன், நிற்பேன், உட்காருவேன். கூட ஒரு சப்போர்ட்டில் அவனால் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்னை
பார்த்து அசியமாக பேசி என் மனைவியும் சண்டை போட ஆரம்பித்தேன். என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு வச்சு அவன் திருப்பி திட்ட ஆரம்பித்தப்போ நான் அந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சட்டையை பிடிச்சி பொறுமையாக எழுந்து நின்று சட்டையை பிடிச்சி இழுத்துட்டேன். அவன் திருப்பி என் சட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அடிக்கிறதுக்கு கையை வீசினாரு. நான் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மனைவி உள்ளே வந்து இந்த சண்டைக்குள்ளே வரக்கூடாதுன்றது அவங்க ஒரு கையில் அப்படி தடுத்து ஓரம் பண்ண வச்சுட்டேன். சுற்றி இருக்க மக்கள் யாரும் வரல, சப்போர்ட் பண்ணல. ஆம்பளை தானே பார்த்து பாரு அப்படி விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் என் ஹெல்த் சரியில்லைன்னு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்க போகுது. பட் இருந்தாலும் கேட்டிருக்கலாம். ஏன்னா குடியார நம்பர் அவர் தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் டிஸ்டர்பிங் இருந்தார். இது யாரும் கேட்கல. என்னால் அந்த சூழலை சமாளிக்கவே முடியல. தனியாகவே நிற்க முடியாதனால போட்டு உழுக்கும்போது என் மணி ஒரு பக்கம் பயந்து பதறாங்க. வலிச்சு இந்த தரத்தனை இழுக்கிறாரு. என்னால் நிற்கவும் முடியல. பேலன்ஸ் சுத்தமாக இல்லை. எங்கேயும் பிடிக்க முடியல என்னால். அவள்தான் இன்னைக்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு ஒரு இது வந்துருச்சு எனக்கு. ஒரு பக்கம் என் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கணும், என் மனைவியை பாதுகாக்கணும். அவங்க இந்த சண்டைக்குள்ள வராமல் எதாவது ஆகிடக்கூடாதுன்ட்டு. இன்னொரு பக்கம் என்னோட நிலை உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் நான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நான் உள்ளூர்ன்றதுல எனக்கு தெரிஞ்ச நபர் 2 பேர் இருந்தாங்க. என் நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவன் டக்குன்னு ஏதோ அண்ணன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த நபரை என்கிட்ட வந்து பிரித்து அவனை அடித்து அவர் போலீஸ் வர வச்சு பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ இப்படி நடந்து என் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. என் மனைவி ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே ஏதோ சொல்லி எனக்கு சமாளிக்கிறாங்க. நான் எப்போது செஞ்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் சகஜம். வெளியே போனால் இந்த மாதிரி சில நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சூழலாமே சகஜம் தான். நீ எதுவும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக சொல்லி ஏதோ பேசி அவங்கள ஒரு தூங்க வச்சுட்டேன் நைட்டு படுமாட்டு. மன உளைச்சலில் எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்கி நம்ம கொஞ்ச நேரத்தில் படுன்னு சொல்லிட்டு அவங்களை படுக்க வச்சுட்டேன். அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்னடா ஒரு குடும்பத்தை விட நம்மளை ப்ராப்பரான நம்மளால் காப்பாற்ற முடியல, நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நமக்கும் பாரமா, அவங்களுக்கும் பாரமா? செத்துடலாமா? எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ வேணும் நம்ம அப்படின்னு தோணுச்சு. அந்த தற்கொலை எண்ணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே டிப்ரெஷன்லேயே இருந்தேன். உடல் வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டு நான் வலி அதீதமாயிட்டு அப்படி படுத்துட்டேன். காலையில் விடியலில் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஹார்ட் பீட் எனக்கே கேட்குது. அந்தளவுக்கு வேகமாக அடிக்குது. ஷார்ட் பிரெத். மூச்சு வேகமாக போயிட்டு வருது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. மூச்சு திணறல. ஹார்ட் ரொம்ப ஹெவினஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒயிட்டாக அப்படி ரொம்ப இடத்துக்கு வச்ச மாதிரி இருந்தது. இது ஏதோ ஹார்ட் அரெஸ்ட் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், நம்ம தற்கொலை பண்ணிக்கானா அதுவும் நடத்துகிற போல அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் பார்த்தேன், என் மனைவியை பார்த்தேன், என் அம்மா இருந்தாங்க. எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன். இது இவ்வளோதான் போல், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இதையெல்லாம் கணக்க ஆரம்பிச்சிச்சு. மாரெல்லாம் கணக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒன்று திடீர்னு எனக்கு தோணுச்சு. இந்த வேகமாக ஓடுற மூச்சை கொஞ்சம் கவனித்து ஆழமாக எடுக்க ஆரம்பித்தேன். நல்லா இழுத்து பொறுமையாக நல்லா வேகமாக நல்லா இழுத்து விட ஆரம்பிச்சேன். ரொம்ப வேகமாக இழுத்து விட ஆரம்பிச்சேன். என்னால் இது வேகமாக இழுக்க முடியல. வலிக்குது எனக்கு. ஏன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்படி இருந்துடும் உடம்பு ப்ரொஃபைல். பூன் போட்டாமல் இப்படியே இருந்துடும். உங்களுக்கு நிமித்தினாலே பயங்கரமாக வலிக்கும். பட் அதை தாண்டி இந்த வலியை தாண்டி மூச்சை இழுத்து விடணும்னு தோணுச்சு உள்ளுக்குள்ள. அதுதான் நம்ம உடம்பு சொல்லுங்க, போய் இதை பண்ணு, இதை செய், இது தப்பு அப்படின்னு நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேன்னு சொல்லுவோம். அது சொல்ல கேட்காம இருக்கிறது தான் நம்மளோட ஆணவத்தனம். அதுதான் எல்லா பாதிப்புக்கும் காரணம். அன்னைக்கு நான் ஆனால் அந்த சொல்ல கேட்டேன். மூச்சை இழுத்து விடு, நல்லா சுவாசின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லிச்சு. நான் அதை செஞ்சேன். நல்லா வேகமாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஷட்டில் ஆச்சு. என் ஷார்ட் பிரெத்லாம் கம்மியாச்சு. ஹார்ட் ஹெவினஸ் குறைஞ்சிது. இந்த வேர்த்து விரிவுகிறதுலாம் ரொம்பவே குறைஞ்சிது. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணிட்டு பரவாயில்ல, எதுவும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். நான் என் உடம்பு ஒன்று சொல்லிச்சு, அதை கேட்டேன். எனக்கு நல்லது நடந்தது. ஒரு நேர்மறை எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு. ஏதோ பெருசாக வெற்றி கண்ட ஒரு உணர்வு. ஆமாங்க, அது உண்மையே பெரிய வெற்றி தான். அது பெரிய ஆபத்து எனக்கு ஒன்று இருந்தது. அதுலேருந்து நானாக அதுலேருந்து வெளியே வந்தேன். பரம்பரோட ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது. நான் கைவிட்ட நிலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் என்கிட்ட இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குது. எனக்கு இந்த பிரபஞ்சமே சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அப்போ தான் உண்மை. நான் அப்போ தான் அந்த செகண்டில் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது முதல்ல பார்த்தேன். அப்போ தான் அந்த செகண்டில் என்கிட்ட முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். நல்ல மனைவி, எப்பயுமே அன்பாக இருக்கிற அம்மா, நண்பர்கள், ஃபினான்ஷியலாகவும் மாரல் சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு நண்பர் இருந்தேன். என் நண்பர் ராஜசேகர், தொழில் சத்யா. நாங்கள் இருக்கோம், நீ வந்து இதிலிருந்து மீண்டு வர வழி மட்டும் பாரு, வேறு எதையும் யோசிக்காத, நம்பிக்கை கொடுத்த நண்பர்கள் இருந்தாங்க. எனக்காக பிரார்த்தனை பண்ண சொந்தங்கள் இருந்தாங்க. இவ்வளோ நேர்மறையான விஷயம் என்கிட்ட இருக்குது. இதை பார்க்காம நெகட்டிவாகவே ஒரு நாள் பார்த்து சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு
ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எழுந்து ரிலாக்ஸாக வெளியே வந்தேன். வாசலுக்கு வந்தேன், பொறுமையாக நடந்து அந்த ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணேன். அப்போது எனக்கு இன்னொரு அதிசயம் காத்திருந்தது. அந்த 2 வரி திருக்குறள். ஆமாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி வளாகம் இருக்குது. நான் எப்பயுமே படித்த திருக்குறள் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் அந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அது உணர்த்தின விதம் ஒரு புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைச்ச மாதிரி தாங்க. அப்போது அந்த குறளை படித்தப்போ எனக்கு தோணுச்சு. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு. அவ்வளோதாங்க, என்னோட தேடலுக்கான மொத்த விடையும் அதில் கிடச்சிச்சு. நமக்கு மருந்து எதுவும் தேவையில்லைங்க. நம்ம உணவு சாப்பிட்டு பசிக்கும் போது உணவு சாப்பிட்டு அது ஜீரணமாகி அடுத்த உணவு எடுத்துக்கிற அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு மருந்துன்னு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு நோயின்னு ஒன்று இருக்காது. உடல் அதுக்கான வேலையை தன்னால் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கான நேரத்தை மட்டும் கொடுத்தா போதும். நம்ம ஜீரணிக்கவே விடுறதில்லை. அடுத்தடுத்து ருசிக்காக ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கும். பசிக்காமலே சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த சாப்பிட்றது நல்ல பொருளாக இருந்தாலே அது வந்து விஷமாக மாறிடும். ஆனால் நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டே விஷம் தான். அப்போ என்ன ஆகும் பாருங்க, நம்ம அது மாதிரி சாப்பிடும்போது அப்படியே சாட்டையில் அடித்த மாதிரி உரைச்சிடுங்க. அதுக்காக நீங்கள் உடனே மருந்து எடுத்துக்கிட்டலாம் நிறுத்துறாதீங்க. அது ஒவ்வொருத்தரோட உடல் தன்மையை பொறுத்தது. என்னோட உடல் தன்மை மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஸோ நீங்கள் மருந்துகளை வந்து படிப்படியாக குறைக்கிறதுல வேணால் கவனம் செலுத்துங்க. உங்கள் டாக்டர் அட்வைஸோட உங்கள் உடல் தகுதி மேம்பட்டுச்சுன்னா அவங்களே அதை நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு அது உங்கள் உடல் தகுதி எப்படி மேம்படுத்துறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை மட்டும் நான் உங்களுக்கு படிப்படியாக தெரிவிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நான் ப்ராப்பராக மெடிசன்லாம் எடுத்துருக்கலாம், மெடிக்கேஷனில் இருந்திருக்கலாம், ஸோ அதனால் தற்காலிக தீர்வாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு கேட்கலாம். அதில் சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் அது மாதிரி இருந்ததுங்க. அது ஓப்பனாக எனக்கு தெரிவித்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இந்த மருத்துவ குழுக்கெலாம் என்னென்னா, விந்தணுக்களோட தரம் குறையும், விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையும், முடி உதிரும், அப்புறம் சிறுநீரகத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மெடிசின்ஸோட பவர் அது மாதிரி. ஏற்கனவே சிறுநீரகம் வந்து என்னோட இந்த ஆட்டோமினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது உள்வீக்கங்களால். இதில் இந்த மெடிசின்ஸோட தாக்கம்னா ரொம்ப திணற ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸாக சிறுநீரகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும்னு தெரிவித்தாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னாங்க. அது வந்து என்னோட நோய் தாக்கத்தை காட்டிலுமே இன்னும் எனக்கு வீரியமாக தெரிஞ்சுது. அதுக்கு இதுலேயே அது எப்படியா சமாளிச்சுட்டு போயிடலாம், மெடிசன்லாம் எடுத்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வேறு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் என்னோட மனநிலைக்கு தோணுச்சு. இல்லை, சில பேர் இருக்கிறாங்க, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வழியிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த தப்பும் சொல்ல விரும்பலை. ஒருத்தர் மனநிலை ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு இதை மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் அந்த மெடிக்கேஷனுக்குள்ளே போகலை. நான் ப்ராப்பராக அந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கவும் கிடையாது. அதனாடி நான் அறிவை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சொன்னேன் இல்லையா, அந்த திருக்குறளை படித்ததுலேருந்து எனக்கு உதிச்ச ஞானமே வேறு மாதிரி இருந்தது. திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன், திருமந்திரம் படித்தேன், வள்ளலாரை பின்பற்றினேன், கருணை உணர்வு அதிகமாக வளர்த்துக்கிட்டேன். என்னோடய குணங்களில் நிறைய மாற்றம் அது படிக்க படிக்க தன்னிச்சையாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய தியான முறைகள், யோக முறைகள், பிராணாயாம முறைகள், உடல் இயக்கத்தை மேம்படுத்துறது எப்படி, பஞ்சபூதங்களை நமக்கு சாதகமானதாக மாற்றிக்கிறது எப்படி, அதுங்களோட ஆற்றலை முழுமையாக நம்ம உடலை ஏற்றுக்க வைக்கிறது எப்படி, அதை எப்படி பயன்படுத்திக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சு அதை என்னோடய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால் பயனடைய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ப மாட்டாங்க, இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் இவர் வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த இயற்கை எனக்கு கொடுத்தது. அந்த ஞானிகளோட அறிவு, அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ளுக்குள்ளே ஈர்த்துக்கிற அந்த வித்தையை நான் அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தினமும் பயனடைஞ்சிட்டு இருக்கேன். என்னோடய சொந்த வாழ்க்கை மேம்பட்டுக்கிட்டே வருது. மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா இன்னும் மாறிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, உங்கள் உடம்பை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. நம்ம உடம்பை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த உடம்பை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உடம்பு எதை சாப்பிட்டா எப்படி ஆகுது, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் சாதகமாக அமையுது, என்னெல்லாம் பாதகமாக அமையுது, இந்த உணவை நம்ம போகிறதால எந்தெந்த உறுப்புகளுக்கு நாம் என்ன மாதிரி, எந்தெந்த உணவை நம்ம உள்ளே போகிறதால எந்தெந்த உறுப்புகள் எதை மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அதுங்களை பற்றி யோசிங்க. நம்மளோட உடல் உறுப்புகளை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அது ஏதோ டாக்டரோட டிபார்ட்மெண்ட் அவங்க பார்க்கணும்னு விட்டுறாதீங்க. உங்கள் உடம்பு விட்டுறாதீங்க. உங்கள் உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாத்தையும் கவனம் செலுத்துங்க. ஏதோ பார்க்குறோம், இன்ஸ்டாவில் ரீல்ஸாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், ஏதோ ரேண்டமாக நிறைய கண்டென்ட்ஸை பார்த்துக்கிறோம். நம்ம உடம்பை எப்போ பார்க்க போகிறோம்? தயவுசெய்து அது சார்ந்த அறிவை வளர்த்துக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது சரிதானான்னு சொல்லிட்டு அது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் முடிஞ்சால் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, தப்பு கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க, நம்ம கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா
யாராவது ஒருத்தர்கிட்ட அது மாதிரி கேட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. உங்கள் உடல் சார்ந்த ஆராய்ச்சியிலையோ அதை தெரிஞ்சுக்கிற அந்த முயற்சியை எப்பயும் விட்டுறாதீங்க. அது எப்பவுமே ஈகராக இருங்க. உங்கள் உடம்பு போட்டுருங்க. உங்கள் உடம்பு உங்ககிட்ட சொல்லாமல் எதுவுமே நிகழ்த்தாது. இந்த கடைசி மூச்சு என்னைக்கு வெளியே போக போகுதுன்றதும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிடும். அந்த அளவுக்கு ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். எனக்கு கிடைச்ச ஞானம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு என்னோட இந்த தகவல்களை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற பதிவுகளில் உங்களுக்கு தேவையான உணவு முறைகள், வாழ்க்கை முறை எப்படி மாற்றுறது, எப்போ ஃபுட் கிரேவிங்லேருந்து எப்படி வெளியே வர்றது, ரொம்ப கஷ்டப்படாமல் எளிமையாக வெளியே வரலாங்க. நம்ம ஹார்மோன்களை நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுங்களை சரியான முறையில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம சரியான முறையில் சாட்டிஸ்ஃபை பண்ணாதால நம்ம ஈஸியாக கிடைக்கிற அந்த தீய விஷயங்களை போய் எளிதாக விழுந்துடும். இது கொஞ்சம் டிசிப்ளின் சார்ந்த விஷயமா இருக்கும். அதனால கொஞ்சம் தயங்குவோம் நம்ம. பட் அதையுமே நம்ம எளிதில் உள்ளே நுழைஞ்சிட முடியும். ஒன்ஸ் அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்களும் ஒரு அடிக்ஷன் தாங்க. அந்த நல்ல விஷயத்த பண்ணி பார்த்துட்டோன்னா அந்த அடிக்ஷன் ரொம்பவே நல்லது. அதுக்குள்ளேருந்து வெளியே வர பிடிக்காது உங்களுக்கு. இது நல்லா இருக்கே, அதை விட பல மடங்கு போது இதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இருந்துருவீங்க. ஸோ அந்த நல்ல அடிஷனுக்குள்ளே போகலாம், சேர்ந்து பயணிக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளுக்காக காத்துருங்க. நான் ரொம்ப நாள் காத்திருக்க வைக்க மாட்டேன். ரொம்ப பாசிட்டிவான கண்டென்ட்டோடு வரேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களோடு வரேன். அதை எடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சொந்த வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யோக முறைகள், தியான முறைகள், பிராணாயாம முறைகள், உணவு முறைகள், பஞ்சபூத சக்தியை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நான் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோட முழு மகிழ்ச்சியோடு இருக்கேன். என் குடும்பத்தோட 4 வயசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா. எல்லாம் இயற்கையோட ஆசை. நான் இவ்வளோ வளமாக மாறி இருக்கேன். இப்படி நரகமாக இருந்த என் வாழ்வு இன்றைக்கி வளமான வாழ்வாக மாறி இருக்கு. இது மாதிரி உங்கள் எல்லோரோட வாழ்வும் மாறணும்னு சொல்லி நான் அந்த பரம்பொருளை வேண்டிக்கிட்டு நான் 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 தெரிஞ்சுக்கிட்ட அந்த அறிவு ஞானத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துன்னு ஆசைப்பட்றேன். அடுத்தடுத்து நல்ல நல்ல பதிவுகளாக, உங்களுக்கு பயனுள்ள பதிவுகளாக நான் உங்களுக்கு வெளியிட்டுட்டே இருக்கேன். அதை பயன்படுத்தி சீக்கிரம் உங்களோட வேதனைகள் வெளியே வந்துடுங்க. எல்லா உறுதுணையாகவும் அதுக்கான எல்லா உறுதுணையாகவும் நான் உங்களுக்கு இருப்பேன். நன்றி, வணக்கம்.